निर्वाणसाय नमः वैनासनाजगाय नमः जमानस्वरूपाय नमः वरदराय नमः शिवस्वरूपदे नमः विष्णुवाहनाय नमः विष्णुभक्ताय नमः कुन्देन्दुदुर्गाय नमः चक्रवाणिधराय नमः नागारये नमः नागभूषणाय नमः विशेषज्ञाय नमः विद्यानदाय नमः भुवनस्तात्रे नमः भूषणाय नमः श्रीमदे नमः पक्षिणे नमः श्रीमदे नारायणाय नमः पक्षिराजवरम् ब्रह्मणे नमः भक्ताभीष्टवरप्रद स्वामिने नमः பக்ஷிராஜன்னு பேரு, கல்கருடன்னு பேரு, வைணதன்னு பேரு. மத்த ஊர்ல மரத்துல தங்கத்துல வெள்ளில வாகனம், இங்க கல்லால வாகனமா இருக்காரு. வருஷத்துல 2 முறை சுவாமி புறப்பாடு, மார்கழி பங்குனில. இங்க தாயார் இருக்கிறதாகவும் இந்த தாயாரை பார்த்துட்டு வைகுண்டத்துல போய் சொல்லி சுவாமியை இட்டுட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால பிரார்த்தனா மூர்த்தியா இருக்க. தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து வச்சதுனால கல்யாணம் ஆகாதவங்க குழந்தைக்கா பதவி உயர்வுகள் வியாபார அபிவிருத்தி நவகிரக தோஷம் கால சர்ப்ப தோஷம் பக்ஷி தோஷங்களை பொறுத்து பண்ணார். இவருக்கு இங்கே குருவாரத்துல ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமையில 7 வியாழக்கிழமை இங்க சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணா நினைச்ச காரியங்களை இந்த இடத்துல பொறுத்து பண்ணி கொடுக்கிற. வருஷத்துல 2 முறை இவரை வெளியில தூக்கும் போது ஃபர்ஸ்ட் 4 பேர் தூக்கும் போது வெயிட் இருக்காது. 8 வாரைய சேர்த்து 14 32 64 பேர் தூக்குறது. வெளியில போய் பெருமாள் அலங்காரம் பண்ணி 128 பேர் சப்பரத்துல வச்சு எடுப்பாங்க. கல்லால வாகனங்கிறது இந்த உலகத்துல வேற எந்த இடத்துலயும் பார்க்க முடியாதுன்னு சொல்ல கல்லால வாகனம் முக்கியம் கருட பகவான். இப்பதான் போன வியாழக்கிழமை தான் கருட சேவை முடிஞ்சது. நம்ம எதிர்பார்க்கிற கருட சேவை மார்ச் மாசம் 18ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் சுவாமி புறப்பாடு இருக்கு. ரொம்ப விசேஷமா இருக்கும். பிரார்த்தனைகள்லாம் அவருக்கு தான் 9 பாம்பு இருக்கு. கிரீடத்துல காதுல 2, தோல்ல 1, மார்புல 2, கையில இடுப்புல கத்தியிலேன்னு 9 பாம்பு இருக்கிறதுனால நவகிரக தோஷங்களை பொறுத்து பண்ணி கொடுக்கிற. திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்காரு. தூவாய புள்ளூர்ந்து வந்து துறவேழன் மூவாமல்கள் முதலை துடித்தான், தேவாதி தேவனை செங்கமல கண்ணனை நாவாழ்வானை நரையூரில் கண்டனை இங்க கருடனை திருமங்கை ஆழ்வார் தரிசனம் பண்ணதாக மங்களாசாசனம் பண்ணிருக்காரு. ரொம்ப வளப்பிரசாதி பிரார்த்தனா மூர்த்தியா இருக்கார். தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரஜோதயா.